ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி கிச்சடி. இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 300 கிராம் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை 6 hours தண்ணியில் நல்லா நனைய போட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு மெயினே ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் ட்ரையாக வச்சுக்கிறது தான். இப்போது 300 கிராம்ஸ் ஜவ்வரிசிக்கு 200 கிராம்ஸ் நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். இது ரெண்டு தான் மெயினாக. இது போக காரத்துக்கு பச்சை மிளகா. நம்ம ஃபஸ்ட்டாக இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்து பொடிச்சு வச்சுக்க போகிறோம். ஸோ சிம்லே போட்டு நம்ம இந்த வேர்க்கடலையை வறுத்து வச்சுப்போம். யூஸ்வலாகவே வறுத்த கடலையாக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அது ப்ராப்ளமே இல்லை. நல்லா அதை திரிச்சு மட்டும் வச்சா போதும். ஸோ இந்த டிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 minutes கூட போதும். ரொம்பவே சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். இப்போது நம்ம நிலக்கடலையை நம்ம வறுத்தாச்சு. இதை பொடி பண்ணிடுவோம். இது ரொம்ப நைஸாக பொடிச்சிடக்கூடாது, ஏன்னா அந்த ஜவ்வரிசியோடு மிக்ஸ் ஆகும்போது நல்லா இருக்காது. ஸோ இது ஒரு மணல் மாதிரி பதத்தில் நம்ம திரித்து வச்சுருக்குறோம். இதை திரித்து வச்சிட்டாலே நம்மளுடைய பாதி ஒர்க் முடிஞ்சிடுச்சு. இப்போது ஒரு கடாயில் 2 to 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டோம். எண்ணெய் எடுத்துகிட்டு ஜீரகம் தாளிக்க போகிறோம். இது கடுகுள் நம்ம போடக்கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. ஜீரகம் மட்டும் தாளித்தா போதும். அது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய். இது காரம் நல்லாவே இருக்கும். நான் ஒரு நல்ல காரமான பச்சை மிளகாவே 8 to 9 வரைக்கும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரம் இல்லாதனா இன்னும் ஜாஸ்தியாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம நிலக்கடலை பொடியெல்லாம் போடுறனால அது காரத்தை நல்லாவே எடுத்துடும். ஸோ நான் ஒரு 300 கிராம்ஸ் ஜவ்வரிசிக்கு 8 to 9 வரைக்கும் க்ரீன் சில்லி போட்டிருக்கிறேன். இப்போது சில்லிஸ் வதங்கினோன்னே நம்ம இந்த ஜவ்வரிசியை போட்டுருவோம். உங்களுக்கு ஏதாவது வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தா கூட போடலாம். இதில் பொட்டேட்டோவை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை போட்டு தாளிச்சிட்டு கூட நம்ம ஜவ்வரிசியை போடலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசி போட்டுட்டு ஒரு 2 minutes நல்லா சிம்லே வச்சு கிண்டி விடணும். இது சிம்மில் வச்சே பண்ணணும், ஏன்னா ஜவ்வரிசிங்கிறது ஈஸியாக ஒட்ட ஆரம்பிச்சிரும், அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ சிம்லே வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் 2 minutes. அதுலேயே நம்மளுடைய ஜவ்வரிசி ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த நிலக்கடலை பொடியை போட்டுருவோம். இது ரொம்ப ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டி பார்த்துட்டு நிலக்கடலை பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் போடுவோம். இது ஒரு ஃப்ளேவருக்காக சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இவ்வளோ சிம்பிளான ஒரு சாபுதானா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப எனர்ஜி கூட, நிலக்கடலை இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரொம்ப சத்து. குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Have a nice day.